அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 30/11/2023 முதல் நீட்சி நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறும் சுக்கிரன் ஒரே நாளில் மாறும் விதி பணப்புதையலை கண்டு ஆட்டம் போடும் சிம்மராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாரா என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறார். சந்திரனின் சமகிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் சுக்கிரனின் பார்வையில் சூரியனும் பகை கிரகமாக இருக்கிறது. இப்படி பகை கிரகமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில விதி மாறும் என்ற சூழ்நிலையை உறுதிப்படுத்த போகிறதுங்க. பணப்புதையல் கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் தற்போது நீட்சி நிவர்த்தி பெறுகிறார். நீட்சி நிவர்த்தி பெறுவது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப வருமானம் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக ஜென்மராசி அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களை தவிர மற்ற இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் சுக்கிரன் சஞ்சரிப்பார். அப்படி 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தோல்வி இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பல்வேறு வகையில் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் தற்போது மாறுவதற்கு வாய்ப்பும் யோகமும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்ததை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரே நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதுங்க. உதாரணமாக யமதர்மராஜா ஒரு சிறிய குருவி ஒன்றை பார்க்கிறார். அது மிக சிறிய குருவியாக இருக்கிறது. அந்த குருவியை யமதர்மராஜா உற்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. இதை பார்க்கக்கூடிய கருடன் யமனின் பார்வை அந்த சிறிய குருவியின் மீது படுவது அந்த குருவிக்கு நல்லதல்ல என்று உணர்ந்து கொள்கிறார். எனவே அந்த சிறிய குருவியை காப்பாற்றி விட வேண்டும் என்று யமனின் பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பல கடல்களையும் ஆறுகளையும் மலைகளையும் தாண்டி சென்று ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய துளையில் அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறாருங்க. யமனினுடைய பார்வையிலிருந்து அந்த குருவியை காப்பாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அந்த மகிழ்ச்சி வெகு நேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த துளையிலிருந்து ஒரு பாம்பு ஒன்று வந்து அந்த குருவியை அப்படியே விழுங்கிவிட்டது. இதை பார்த்த கருடன் மிகவும் வருத்தப்படுகிறாருங்க. நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த குருவியை இவ்வளவு தூரம் தூக்கி வந்தோம், இருப்பினும் இவை அனைத்தும் வீணாயிற்றே என்று யமதர்மராஜாவிடம் சென்று ஏன் அந்த சிறிய குருவியை பார்த்தீர்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது யமன் சொல்கிறார், இன்னும் சில மணி நேரத்தில் இந்த சிறிய குருவி பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அல்ல ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்ததே. ஆனால் இந்த சிறிய குருவி இங்கிருக்கிறதே என்று பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எழுதியபடி நிறைவேறிற்று என்று சொல்கிறார். இதுபோன்றுதான் விதியில் என்ன எழுதியிருக்கிறதோ அது நடக்கும் என்றாலும் அந்த நடக்கக்கூடிய விஷயம் என்பது சாதகமாக மாறக்கூடிய தருணம் கிரகநிலைகளின் பார்வையால் அமைய போகிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். சனி பார்வை கிடைப்பதால் சில சிரமம் ஏற்படும். ஆனால் இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பார்வை மிக அதீதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. சப்தம பார்வையால் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சங்கடங்கள் போராட்டங்களை நீக்கி நல்ல
முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுவாக 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சுப காரியங்கள் அனைத்திலும் நல்ல காரிய வெற்றி கிடைக்கும். மங்களகாரகனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் எந்த விதமான குடும்ப ரீதியான பணியாக இருந்தாலும் அந்த பணிகளை மனநிறைவுடன் செய்து முடித்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது நடைபெறக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில் உள்ள சங்கடங்கள் தடைகள் விலகி மகிழ்ச்சி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் 6ல் இருப்பதால் அமோகமான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 கிரக நிலைகளும் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதையலை கண்டு ஆட்டம் போடக்கூடிய வகையில் வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. சுக்கிரனுடன் இந்த தருணத்தில் சந்திரன் இணையும் போது நீங்கள் நினைத்ததை விட தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறையில் இருப்பவர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட பணிகளை கடன் வாங்காமல் அனைத்தையும் மிக சிறப்பாக செமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. திட்டமிட்ட காரியங்களை துல்லியமாக செய்வதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாயத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் பல விலகுகிறதுங்க. அடிப்படையாக தேவையான விஷயங்கள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.